கார்த்திக், பூஜை ரூம் போய் சாமி கும்பிட்டுட்டு போப்பா. சாமி கூட தானே போறேன். முதல்ல சொல்றத புரிஞ்சுக்க. என்னம்மா, அண்ணிதான் கூட இருக்காங்களே, அப்புறம் ஏன் கவலைப்படுற? மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா. நல்லா இருப்பா. நான் கிளம்புறேம்மா. வாங்க நீ. RK Industries. என்னப்பா அப்படி பாக்குற? இதுதான் இனிமே நீ கட்டி ஆள போற கோட்டை. அண்ணி, நான் இங்க உங்களுக்கு ஒரு நல்ல சேவகனா இருப்பேன். அப்பா பெருமையை நிலநாட்டுவேன். அண்ணனை ஜெயிச்சு காட்டுவேன். சந்தோஷம்ப்பா. தேங்க்ஸ் நீ. போலாமா? வெல்கம் கார்த்திக். தேங்க்ஸ் நீ. நம்ம ஸ்டாஃப் எல்லாம் நான் இன்ட்ரோ듀ce பண்ணி வைக்கிறேன். I'll start from the top order. Okay. Good morning madam. Good morning. Morning sir. Good morning madam. கார்த்திக் இவரு மிஸ்டர் சுந்தரேசன், நம்ம கம்பெனியோட GM. 30 வருஷமா இங்க வேலை செஞ்சுட்டு இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். Am I correct? You're right. வணக்கம் சார். மிஸ்டர் ஜான்சன், நம்மளோட சேல்ஸ் மேனேஜர். வணக்கம் சார். மிஸ்டர் ஷாம், he is the area manager. Am I right? Good morning. Correct. This is Meena, steno. Hello. And this is Kavita. He is Mr. Bhaskar. Hello, sir. Accountant. And she is Ramya. He is Mr. Ramki. And he is Mr. Ramachandran. Namaskar, sir. Mr. Ramadurai. And he is Mr. Ramalingam. Take your seats. அண்ணி, பழனி. வணக்கம். எப்படிப்பா? அண்ணி, இன்னைக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு தெரிஞ்ச உடனே நேற்று நைட்டே லேப்டாப்ல நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துட்டேன். தப்பா அண்ணி? ஐயோ, no. You're really smart. கார்த்திக், உன்னோட கேபினை நான் காமிக்கலாமா? தாராளமா. அண்ணி, அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம். டியர் ஸ்டாஃப், நான் உங்க முதலாளி மகன்னு என்ன நீங்க நினைச்சிடாதீங்க. நான் உங்க ஃப்ரெண்ட், உங்கள ஒருத்தன். நாம எல்லாரும் சேர்ந்து இந்த கம்பெனியை முன்னேற்றணும். டீம் ஒர்க் never fails. Okay? Thank you. Your cabin? That's good, me. வாப்பா. கார்த்திக், இந்த நாற்காலில உட்கார்ந்து உங்க அப்பா நாம கம்பெனியை எந்த அளவுக்கு கட்டி காப்பாத்தினாரோ அதோட அதிகமா நீ கட்டி காப்பாத்தணும். நிச்சயமா நீ. என்ன ஆசை? ப்ளீஸ் உட்காருப்பா. ஓகே. வாங்க சார். சார் நீ சார்ஜ் எடுத்துக்கிறா இல்லையா, அது சம்பந்தமான ஃபைல்ஸ் நம்ம கம்பெனி ரெக்கார்ட்ஸ்க்காக. சார் கொஞ்சம் சைன் பண்ணிடுங்க. நேரம் நல்ல நேரமா இருக்கு, கையெழுத்து போடுப்பா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் நீ. குட் லக் சார். தேங்க்ஸ் ஷாம். ஷாம், அண்ணியோட தம்பின்றதுனால ஆஃபீஸில் நீ எந்த சலுகையும் எடுத்துக்க கூடாது. ஓகே? கரெக்டா சொன்ன கார்த்திக். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச்.
கார்த்திக் எல்லா டீடைல்ஸும் இங்க இருக்கு. நான் என் கேபின்ல தான் இருப்பேன். எனி டவுட்ஸ் ஜஸ்ட் கிவ் மீ a buzz. Sure. Okay, get Thank going. you. Best of luck. Okay. இன்னைக்கு உன் புருஷன் காலடி எடுத்து வச்சிருக்கிற பாதை அவனுக்கு நல்ல புத்தியை கொடுத்து உன்னையும் அவனையும் சேர்த்து வைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்க ஆசீர்வாதமே எனக்கு ரொம்ப நம்பிக்கை தருது அத்தை. சாந்தி, கார்த்திக் இன்னைக்கு ஆபீஸ் பொறுப்பை ஏத்துக்கிட்டாமா. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அத்தை. அந்த பதவி அவன் ஏத்துக்கிட்ட மாதிரி உன்னையும் அவன் ஏத்துக்கணும். சட்டம் பிரிச்சா சாமி உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க கூடாதுன்னு சட்டம் இருக்கா இல்ல சம்பிரதாயம் தான் இருக்கா? அந்த அபிராமி ஏதோ உள்நோக்கத்தோட தான் நாடகம் ஆடினா. ஆனா நீ சொன்ன மாதிரி நான் கார்த்திக் ஆபீஸ்க்கு போக வச்சுட்டேன். அது நல்லது அத்தை. அப்பதான் அவருக்கு அபிராமியோட உண்மையான சுயரூபம் தெரியும். நாமளா சொல்லி அவர் புரிஞ்சுக்கிறத விட அவரா புரிஞ்சுக்கிறது நல்லது. அவ எங்க அம்மா புரிஞ்சுக்க போறா? அண்ணி இவ்ளோ பெரிய கம்பெனியை பாத்துக்கிறாங்களான்னு வாயை பொளந்துட்டு நிப்பான். இல்ல அத்தை, அப்படி நினைக்காதீங்க. ஒருத்தர் ரொம்ப நாளைக்கு நல்லவங்களா நடிக்கவும் முடியாது, நல்லவங்களா மத்தவங்களை ஏமாத்தவும் முடியாது. உன் நம்பிக்கை வீண் போகாம இருந்தா சரிம்மா. நீங்க தான் நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் அந்த அபிராமியை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா ஜாடமடியா சொல்லி புரிய வைக்கணும். சரிம்மா. ஆனா அது நமக்கே எதிரா வராம பாத்துக்கோங்க அத்தை. சரிம்மா, நீ சொல்ற மாதிரியே செய்யறேன். அத்தை, என் வார்த்தைக்கும் மதிப்பு கொடுத்து நீங்களும் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யறதுக்கு ரொம்ப நன்றி அத்தை. நன்றின்னு பெரிய வார்த்தைலாம் சொல்லாதம்மா. இப்ப நான் பண்ணிட்டு இருக்கிறத பிராயச்சித்தம். உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பினதுல எனக்கும் பங்கு இருக்குல்ல, அந்த பாவத்துக்கான பரிகாரம் தாம்மா இது. இப்படி எல்லாம் சொன்னாதான் எனக்கு வேதனையா இருக்கு அத்தை. இனிமே இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. சரி ஏம்மா, இந்த எப்படி இருக்கா? நல்லா இருக்கா. அவளுக்கு இத கொடுமா. வா. வாங்க. என்ன சம்பந்திமா, நீங்க மட்டும் சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்னன்னு சொன்னா நானும் கொஞ்சம் சேர்ந்து சிரிப்பேன்ல. ஒன்றும் இல்ல, ஒரு ஆட்டை குளிப்பாட்டி மாலையை போட்டு சந்தனத்தையும் தெளிச்சு பலி கொடுக்க ஏசி ரூம்ல உட்கார வச்சிருக்கேன். ஏசி ரூம்ல ஆடா? புரியலையே. ஆடேதான், அதுவும் தலையாட்டுற ஆடு. அந்த ஆட்டோட பேர் என்ன தெரியுமா? கார்த்திக். ஓ, கார்த்திகா, அபிராமி பக்தன். அவனேதான். இன்னைக்குதான் ஆபீஸ்ல அவனுக்கு பதவி பிரமாணம் பண்ணி வச்சேன். என்னதா இருந்தாலும் அவங்க அப்பா ஆபீஸ் இல்லையா, கொஞ்ச நாள் உட்கார்ந்துட்டு போட்டும். சம்பந்திமா, இது சிரிக்க வேண்டிய விஷயம் இல்ல, சிந்திக்க வேண்டிய விஷயம். என்ன சொல்றீங்க? உங்க எதிராளிய ஆபீஸ்லயே கொண்டாந்து உட்கார வச்சிருக்கீங்க. ஐயோ, நானா கூப்பிடல, எல்லாம் அந்த கிழவி வேலை. எது எப்படியோ உங்க ஆபீஸ்க்கு வந்துட்டான், உள்ள வந்து உட்காந்துட்டான். இனிமே உங்க நடவடிக்கைகள் எல்லாம் கூர்ந்து கவனிப்பான். அதுலேருந்து உங்க உண்மையான நோக்கம் என்ன அப்படின்னு தெரிஞ்சாலும் தெரிஞ்சிடும். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஒன்று பண்ணுங்க, பேசாம அவன் ஆபீஸ்ல ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி யூஸ் பண்ணுங்க. நீங்க பயப்படுற அளவுக்கு கார்த்திக் ஒன்னும் புத்திசாலி இல்ல. அம்மா, ஒரு சில நேரங்கள்ல நம்ம உடைக்கிற தேங்காவோட ஓடு நம்ம காலையே குத்தும். எஸ். அப்புறம் நீங்க யோசிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் ஒண்ணு இருக்கு. என்ன? மிஸ்டர் மதன் வியாபாரத்துல அவனுக்கு கிடைச்சிருக்கிற அபார வளர்ச்சி பெட்ரோல் விலை மாதிரி அவன் ஸ்டேட்டஸ் உயர்ந்துகிட்டே இருக்கு. இதுல அவனுக்கு சாந்தியோட உதவி வேற. பேங்க்ல இருந்து நிறைய சப்போர்ட் பண்றாங்க. இந்த பேங்க் சப்போர்ட் உங்க ஸ்தானத்துல, அதாவது மிஸ்ஸஸ் மதன்ங்கிற ஸ்தானத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்க ரோஹிணி அவனுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கா. ஆமா, அவளேதான். வேற யார் அந்த மனுஷனுக்கு லோன் கொடுப்பாங்க? அவனுக்கு வர இந்த ஹெல்ப் சேனலை, இந்த ஹெல்ப் ரூட்டை மொத்தமா நீங்க அடைச்சிடணும்.
டிசிசி பேங்க்ல மேஜர் அக்கவுண்ட் ஹோல்டர்ஸ் யாரு? நீங்க. அதாவது ஆர்கே ஃபேமிலி, ஆர்கே பிசினஸ், ஆர்கேவோட ட்ரஸ்ட்ஸ் இதானே? ரோஹிணி அந்த பேங்க்ல ஏதோ ஒரு பிரான்ச்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த ரீஜனல் மேனேஜரை கூப்பிடுங்க, ஒரு சின்ன டிஸ்கஷன் வச்சுக்கோங்க, பேச்சுவார்த்தை நடத்துங்க. என்ன பேச போறீங்கன்னு தெரியுமா? அவ்வளவுதானே? வட 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 வட. டேய் செல்லம், எப்படியா இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. நல்லா படிக்கிறியா? நல்லா படிக்கிறேன்ப்பா. இங்கிலீஷ் கிராமர் தான் கொஞ்சம் டஃப்பா இருக்கு. அப்படியா? உட்காருமா. சரிப்பா. இங்கிலீஷ் கிராமர் கஷ்டமா இருக்காடா? ஆமாப்பா. டேய் குட்டி, இலக்கணம் படிக்கிறதுக்கும் ஃபாலோ பண்றதுக்கும் கஷ்டமா தாண்டா இருக்கும். டேய், குழந்தைகிட்ட என்ன பேசணுமோ அதை பத்தி மட்டும் பேசுடா. டேய் குட்டி, இன்னைக்கு உனக்கு நிறைய ஐஸ்கிரீம், நிறைய சாக்லேட், நிறைய கேக்லாம் வாங்கி தருவேன். நீ நிறைய சாப்பிடணும், ஓகே? அவ்வளோத்தையும் சாப்பிடணுமா? ஆமா. என்னப்பா விஷயம்? இந்திரா, இன்னையில இருந்து உங்க அப்பா ஆபீஸ பாத்துக்கறான். ஓ அப்படியா? கங்க்ராச்சுலேஷன் Thank பா. you. பேலர் சார் வணக்கம் சார். 3 ஐஸ்கிரீம், 3 சாக்லேட், 3 கேக். சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். ஏன்பா இவ்வளவு ஆர்டர் பண்ற? அம்மாவுக்கு நான் கொண்டு போய் கொடுக்கணுமா? உங்க அம்மாவுக்கு உங்க அப்பா நேர கொண்டு போய் கொடுப்பான். இதெல்லாம் உனக்கு தான். இவன் குழந்தை மேல காட்டுற பாசத்துல கொஞ்சமாவது சாந்தி மேல காட்டலாமே. ச்சே, இவனை புரிஞ்சுக்கவே முடியல. அப்பா, முதல் நாள் ஆபீஸ் எப்படிப்பா இருந்தது? நான் கேட்கணும்னு நினைச்சேன், நீயே கேட்டுட்டிய. கொஞ்சம் கஷ்டம்தான், சமாளிச்சிருவேன். அண்ணி தான் கூட இருக்காங்கல்ல. டேய், எந்த சந்தேகம் வந்தாலும் உங்க அப்பாவை கேளுடா. கிளாஸ்ல டெஸ்ட் வச்சாங்கப்பா. நான் எழுதினேன். மிஸ் எனக்கு 3 3 ஸ்டார் கொடுத்தாங்க. அப்படியா? ஏன் 4 ஸ்டார் கொடுக்கலையா? ஐயோ அப்பா, 3 ஸ்டார்னா ஃபர்ஸ்ட் ரேங்க். உனக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்பா? இந்துவை நான் எப்பப்பெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறனோ அப்பெல்லாம் நீ தானே போய் கூட்டிட்டு வர. புள்ள பாசத்தை பத்தி எனக்கு தெரியாதாப்பா? இந்தாம்மா, இந்தா. அப்பா, அம்மா தான் நினைக்கிறாங்க. எல்லா ஃபைல்லையும் அந்த கிழமை ஆர்கே பேரு தான் இருக்கு. எப்பதான் என் பேருக்கு மாறுமோ? எஸ், கம் இன். மேடம், உங்களை பார்க்க நம்ம பேங்க் ரீஜனல் மேனேஜர் வந்திருக்காரு. அப்படியா? வர சொல்லுங்க. ஓகே மேடம்.
கம் சார். குட் மார்னிங் மேடம். மார்னிங். டேக் யூ சீட். தேங்க் யூ. என்ன சாப்பிடுறீங்க? காஃபி வித்தவுட் சுகர். ஓகே, நீங்க? எனக்கு எதுவும் வேண்டாம் மேடம். ஹலோ, எங்க ரூமுக்கு 2 காஃபி அனுப்புங்க. 1 காஃபி வித்வுட் சுகர். யா சார், நான் உங்களை வர சொன்னதை பத்தி. நோ என்ன மேடம் நீங்க எங்க பேங்க்லயே மேஜர் அக்கவுண்ட் ஹோல்டர் நீங்க தான். அதிகப்படியான எப்படி உங்க கம்பெனியோட தான். அதை தவிர மணி டிரான்சாக்ஷன் ஃப்ளோவும் ரொம்ப நல்லா இருக்கு. இன்ஃபேக்ட் ஒரு கட்டசி விசிட்டா நானே உங்களை நேர்ல பார்த்து பேசலாம்னு இருந்தேன். அப்புறம் மேடம் எஃப்டி ரெனிவல் டைம் வேற வந்திருக்கு. அத பத்தி பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். எல்லாம் ஓகே சார், ஆனா இவ்ளோ இருந்து உங்க பேங்க்ல இருந்து சலுகை ஒண்ணும் இல்லையே. என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? சார், தினமும் எனக்கு பல ஃபாரின் பேங்க்ஸ்ல இருந்து போனுக்கு மேல போன். எங்க ஃபண்ட்ஸ் எல்லாம் அவங்க பேங்க்ல டெபாசிட் பண்ண சொல்லி கெஞ்சாத குறையா கேக்குறாங்க. இப்ப ஓசிசிக்கு வந்து நீங்க 11.5% இன்ட்ரெஸ்ட் போடுறீங்க. அதே அவங்க வந்து 10.5% இன்ட்ரெஸ்ட் தரேன்றாங்க. ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ்க்கு நீங்க 5.75% இன்ட்ரெஸ்ட் தரீங்க. அவங்க 6.25% இன்ட்ரெஸ்ட் தரேன்றாங்க. இப்ப நான் என்ன பண்றதுன்னு சொல்லுங்க. அப்படியெல்லாம் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாதீங்க மேடம். நான் இன்னைக்கே ஹெட் ஆபீஸ்ல பேசி உங்களுக்கு எல்லா உதவியும் செய்யறதுக்கு ஏற்பாடு பண்றேன். ஓகே. Please have your coffee, sir. தேங்க்யூ மேடம். ஜிஎம் சார், நீங்க உங்க வேலையை கண்டினியூ பண்ணிக்கங்க. முக்கியமான விஷயங்கள் பேசும்போது நாமளும் கூட இருப்போம். இப்போ ஏன் நம்மள அவாய்ட் பண்றாங்க? சரி சார், இந்த விஷயமா நீங்க மேலிடத்துல பேசி எனக்கு தகவல் சொல்லுங்க. நான் உங்களை கூப்பிட்டதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்கு. என்ன விஷயம்னு சொல்லுங்க மேடம். என்ன சொல்றீங்க? இது ஒரு பெரிய விஷயமே இல்ல மேடம். இந்த வீக்லயே முடிச்சிடுறேன். ஓகே. அதுக்குள்ள நம்ம பேங்க் மேட்டர் கொஞ்சம். முதல்ல நான் சொன்னதை முடியுங்க சார், அப்புறம் பாத்துக்கலாம். ஓகே. ஓகே சார்.